கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் லூக்கா நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். 4 நற்செய்திகள், எனவே 4 நற்செய்தியாளர்கள் என்று நாம் கருத்தில் கொள்கின்றோம். எதற்கு 4 நற்செய்தி? நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்பார்கள். ஒரு இயேசு, ஒரு ஆண்டவர், ஒரு உயிர்த்த கிறிஸ்து. எனவே அவரை பற்றிய ஒரு நிகழ்வு தொகுப்பு என்பது போதுமானதே. எதற்கு 4 நற்செய்தியாளர்கள், 4 நற்செய்தி என்று கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, 4 முக்கியமான அடிப்படையான கருத்துக்களின் மக்களுக்கு அது எழுதப்பட்டதாகும். மத்தேயு நற்செய்தி என்பது யூதர்களுக்கு அது எழுதப்பட்டது என்பதனால் நிறைய இடங்களிலே இவ்வாறு இறைவாக்கு நிறைவேற இருந்தது, இவ்வாறு முன்னர் சொன்ன வாக்கு நிறைவேறியது என்றெல்லாம் மத்தேயு நற்செய்தியிலே பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவாக ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை புதிய ஏற்பாடு இருக்கிறது என்பதை யூதர்களுக்கு எண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே அது எழுதப்பட்டது. அவ்வாறே மாற்கு நற்செய்தியை பாருங்கள். மாற்கு நற்செய்தி தான் காலத்தின் அடிப்படையிலே முதலாக எழுதப்பட்டது. எனவே தான் அதை மூல நற்செய்தி என்று சொல்கின்றோம். அந்த நற்செய்தியின் அடிப்படையில் தான் மற்ற நற்செய்திகள் எழுதப்பட்டன. எனவே தான் அன்புக்குரியவர்களே, காலத்தின் போக்கிலே முதலாக எழுதப்பட்ட அந்த நற்செய்தி என்பது இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறை அங்கும் இங்குமாக சேர்த்து அது எழுதப்பட்ட ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அது எதற்கு என்று சொன்னால், கடவுள் மெஸ்ஸியா தன்னுடைய வருகையிலே வெளிப்படுத்திய பல நிகழ்வுகளையும் இறுதியாக அவரை கண்டுபிடித்த அந்த உண்மையையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தியை பாருங்கள். அந்த லூக்கா நற்செய்தி என்பது ஏழை எளியவர்களுக்காக, புறவினத்தாருக்காக, சமாரியர்களுக்காக எழுதப்பட்ட நற்செய்தி. எனவே தான் இந்த லூக்கா நற்செய்தியில் மட்டும்தான் ஒரு சில பகுதிகள் வேறு நற்செய்தியிலே இல்லாத பகுதிகளை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக சக்கேயு, அந்த சக்கேயினுடைய மனமாற்றத்தை நாம் லூக்கா நற்செய்தியில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதேபோன்று லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 3 முக்கியமான நிகழ்வுகளை அங்கே பார்க்கின்றோம். காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மகன், ஊதாரின் மைந்தன். இந்த 3 நிகழ்வுகளையும் கதைகளையும் ஆண்டவர் அங்கே ஏன் சொல்கிறார் என்று சொன்னால், தொலைந்து போனவர்கள் என்று நினைத்த பாவிகளைத்தான் ஆண்டவர் தேடி வந்திருக்கின்றார். தொலைவாக இருக்கக்கூடியவர்கள் என்று நினைக்கின்ற நாம், அவர்கள்தான் ஆண்டவரை அணுகி வருகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அதேபோன்று நல்ல சமாரியன், சமாரியன் என்று சொன்னாலே பாவிகள் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் லூக்கா நற்செய்தியிலே பாருங்கள், அந்த தலைப்பே நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், நல்ல சமாரியன் என்று சொல்கிறது. எனவே சமாரியர்களையும், புறவினத்தாரையும், பாவிகளையும், எல்லோரையும் ஆண்டவர் தேடி வந்தார். விளிம்பு நிலை மக்களை அவர் தேடி வந்தார் என்ற உண்மையை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் லூக்கா நற்செய்தி எழுதப்பட்டது. யோவான் நற்செய்தி நமக்கு தெரியும், காலத்தின் அடிப்படையிலே அதுதான் கடைசி நற்செய்தி. எனவே அந்த நற்செய்தியிலே மிகுந்த நல்ல கருத்துக்களை கிரேக்க தத்துவத்தின் அடிப்படையிலே அதை நாம் புரிந்து கொள்கின்ற விதமாக அது எழுதப்பட்டது. காரணம், படித்தவர்கள், அந்த கிரேக்க தத்துவத்திலே மிகுந்த பாண்டியத்தியம் பெற்றவர்கள், அவர்களுக்காக, படித்தவர்களுக்காக, பெரிய அறிவாளிகளுக்காக எழுதப்பட்ட ஒரு நூல், ஒரு நற்செய்தி, யோவான் நற்செய்தி. எனவே அன்புக்குரியவர்களே, எனவே தான் இந்த நற்செய்தி என்பது ஒன்றுதான். அந்த நற்செய்தி தான் ஆண்டவர் இயேசு. ஆனால் வெவ்வேறு விதத்திலே, வெவ்வேறு கோணங்கள் வழியாக ஆண்டவர் இயேசுவை நாம் பார்க்கின்றோம். ஏழை எளியவர்களுடைய பங்காளனாக லூக்கா பார்க்கின்றார். பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவாக மத்தேயு பார்க்கின்றார். இவர்தான் காலத்தின் நிறைவாக வந்த மெஸ்ஸியாவாக மார்க்கு பார்க்கின்றார். இவர்தான் தொடக்கத்தில் இருந்த லோகோஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை மனு உருவானார் என்ற வகையிலே யோவான் இவரை பார்க்கின்றார். இப்படி பல்வேறு கோணங்களிலே ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதினால் அந்தந்த கோணங்களிலே யாருக்கு அது எழுதப்பட்டதோ அவர்களுக்கான ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த லூக்கா நற்செய்தியாளர் ஏழை எளியவர்களுக்கு எழுதிய நற்செய்தி என்பதனால்
இந்த நற்செய்தியை நாம் ஏழைகளின் நற்செய்தி என்று போற்றுகின்றோம். இந்த லூக்கா பன்முக தன்மை உடையவர், பல திறமைகளை கொண்டவர். இந்த லூக்கா நற்செய்தியாளர் என்பவர் பவுலடியாரோடு மிகுந்த நெருக்கமாக தொடர்புடையவர், மார்க்கு என்பவரோடு இணைந்து பணியாற்றியவர். எனவே இந்த லூக்கா பலவிதமான அனுபவங்களையும் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையை அவர்கள் சொல்கின்ற போதனைகளையும் கேட்டதின் அடிப்படையிலே எழுதப்பட்ட நற்செய்தி தான் இந்த லூக்கா நற்செய்தி. மேலுமாக லூக்கா நற்செய்தியிலே பலவிதமான மருத்துவ குறிப்புகளையும் நாம் பார்க்கலாம். காரணம், லூக்கா நற்செய்தியாளர் ஒரு சிறந்த மருத்துவராக இருந்தார் என்பது தெளிவாக தெரிகிறது. லூக்கா நற்செய்தியாளர் அழகாக படம் வரைகின்ற ஒரு வரைகலை கலைஞராக இருந்திருக்கிறார் என்பதையும் நாம் அறிகிறோம். காரணம், மாதாவை முதலாக படமாக வரைந்தது லூக்கா நற்செய்தியாளர். அந்த முதல் படம் என்பது ஒரு சில இடங்களிலே இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய தாமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே தோமையார் கொண்டு வந்த படமாக இன்றைக்கும் அது வைக்கப்பட்டு இருக்கிறது என்று வழி வழியாக நம்பப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த பன்முக தன்மை கொண்ட லூக்கா நற்செய்தியாளர் இன்றைக்கு நமக்கு சொல்கின்ற பாடம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கடவுள் ஏழையாக இந்த உலகத்திற்கு வந்தார், ஏழ்மையை நேசித்தார், ஏழைகளுக்கு ஈடேற்றம் கொடுத்தார் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்விலே இவருடைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுதெல்லாம் பாவிகள், ஏழைகள், புறவினத்தார், விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் என்றெல்லாம் அவர்களை ஒதுக்கிவிடாமல் அவர்களையெல்லாம் நாம் ஒன்று சேர்க்கின்ற விதமாக நாம் எப்பொழுதும் ஏழைகளின் மேல் இரக்கம் கொண்டவர்களாக இருக்க அருள் வேண்டுவோம். திருப்பலியை தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென்.